வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தமிழகத்தை நெருங்கும். 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது. 17 மீனவர்களை 2 படகுகளுடன் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து. மத்திய கல்வித்துறை அறிவிப்பு. ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு பள்ளி தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இருக்காது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. ஆண்டிற்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டண தொகையை விடுவித்தது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்ககம். அரசு பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இணைய சேவைக்கான கட்டணம் செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நிதி விடுவிப்பு. நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் முற்றிலுமாக அகற்றம். சுமார் 350 டன் குப்பைகள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல். விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டியுள்ள பள்ளிகள் வழிபாட்டு தலங்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது. தனியார் பள்ளியின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இன்று 2வது நாளாக சிறப்பு இளநிலை நீட் கவுன்சிலிங். MBBS, BDS, BSc நர்சிங்கில் உள்ள காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை. சென்னையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். விமான நிலையம் விம்கோ நகர் வழித்தடத்தில் 18 நிமிடங்களுக்கு மட்டுமே ஒருமுறை மெட்ரோ ரயில்கள் இயக்கம். தாம்பரம் அருகே மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த 4 பேர் கைது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு போலீசார் நடவடிக்கை. சென்னை மின் தெரு பகுதியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி பையை பிடுங்கிச் சென்ற சம்பவம். CCTV காட்சிகள் வெளியான நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு மாவுக்கட்டு. திருச்சி ஐயாளம்மன் காவிரி படித்துறையில் குளிக்கச் சென்று மாயமான 3 பள்ளி மாணவர்களில் ஒருவரின் உடல் மீட்பு. மாயமான 2வரை தேடும் பணி தீவிரம். மதுரை மேலூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலம். சீறி பாய்ந்து பந்தய தூரத்தை எட்டிய காளைகள். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா நிறைவு. தீபமலை உச்சியிலிருந்து சிறப்பு பூஜைக்கு பின் எடுத்துச் செல்லப்பட்ட மகா தீப கொப்பரை. கர்நாடகாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து.
ஐயப்ப பக்தர்கள் 9 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. ஒடிஷா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடு. தேர்தல் ஆணையத்திற்கு பிஜு ஜனதா தளம் கடிதம். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் வாட்டி வதைக்கும் கடுங்குளிர். டெல்லியில் 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைந்த வெப்பநிலையால் மக்கள் அவதி. நாட்டின் 78வது குடியரசு தின விழா. டெல்லி கடமைப்பாதையில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. ராஜஸ்தான் மாநிலம் கிரத்புராவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3.5 வயது சிறுமி. 14 மணி நேரத்திற்கு மேலாக மீட்கும் பணி தீவிரம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. தீயணைப்புத் துறையினரின் துரித நடவடிக்கையால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் உறைபனி. ரஜோரி, பீர்பஞ்சல் மலைப்பகுதிகளில் படர்ந்த பனிக்கட்டிகளின் ரம்மியமான காட்சிகள். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி மருத்துவமனையில் அனுமதி. காம்ப்ளியின் மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல். புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது பெண் உயிரிழந்த விவகாரம். நடிகர் அல்லு அர்ஜுன் இன்று காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராக சிக்கட்பள்ளி போலீசார் சம்மன். செய்தியாளரை தாக்கிய வழக்கில் தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவுக்கு முன்ஜாமீன் வழங்க தெலங்கானா உயர்நீதிமன்றம் மறுப்பு. எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடக்கும் மகளிர் கிரிக்கெட்டின் 2வது ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று நடைபெறுகிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது டெல்லி அணி. மற்றொரு ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி 32 என்ற புள்ளிக்கணக்கில் புனே அணி வெற்றி.